கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1385 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 15-19 வசனம் இப்படி சொல்லுகிறது: சோம்பேறியின் வழி முள் வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. சோம்பேறியினுடைய வழி முள் வேலிக்கு சமானம். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த காலகட்டங்களிலே முள்வேலி என்பது முட்செடிகளால் ஆன வேலியை குறிக்கும். அது அவ்வளவு பாதுகாப்பு இருக்காது. எனவேதான் சோம்பேறியினுடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பு இருக்காது. அதே நேரம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஒருவன் நீதிமானாய் வாழ்வானானால் அவனுடைய வாழ்க்கையில எந்த குறுக்கீடும் இருக்காது, அவனுக்கு பிரச்சனைகள் வராது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு செய்து கொடுக்கப்படும் பரலோகத்தில் இருந்து. நீதிமானை கர்த்தர் நேசிக்கிறார், நீதிமானை கர்த்தர் வழி நடத்துகிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் சுகமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வான். நீதிமானுடைய வாழ்க்கையிலே குறுக்கீடு இல்லாமல் சுகமாக வாழ்வான். எனவேதான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமானாய் வாழுங்கள், நீதியுடன் வாழுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ராஜபாதையாக மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீதிமானின் பாதை ராஜபாதை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் நீதிமானாய் வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறுக்கீடு வராது, பிரச்சனைகள் வராது. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சுகம் பலன் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு நீதியுள்ள வாழ்க்கை அவசியம். நீதிமானாய் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ராஜ பாதையாக மாற்றுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.